ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு போலீஸ் கேரள எல்லையில் நின்று மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுது அப்படின்னா ரெக்கார்ட காமிமா சார் எதுக்கு சார் எதுக்கு அடிக்கணும் அந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுது அப்படின்னா ரெக்கார்ட காமிமா சார் எதுக்கு சார் தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே நிறைய போதைப் பொருள் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வாகனமாக சோதனை போடுறாங்க. வண்டிக்கு ஆர்சி புக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, அதுவும் கரண்ட்டில் இருக்குது. எல்லாமே இருக்க விட்டுற வேண்டியதானே அப்படின்னா வருமானம் இல்லையே, எப்படி விட்டுற முடியும்? ஏதோ இருக்கிறத கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப நேர்மையாக கேட்டிருக்கிறாங்க. டியூட்டியில் இருந்த காவலர் வீட்டில் என்ன பஞ்சமோ தெரியல. அந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? கணவர் அப்படின்னா அதுக்கு மேரேஜ் ப்ரூஃபை காட்டு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஏதோ ஒரு ப்ரூஃபை கேட்டு தானே ஆகணும். எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னா வந்த ஒரு வண்டியும் விட்டுட்டு நக்கிக்கிட்டு போகிறதா? அதனால தான் தீவிரமாக கேட்டிருக்காரு, மேரேஜ் ப்ரூஃப் எங்கே அப்படின்னு. நல்ல வேலை கூட மாமனார் மாமியா, கொழுந்தனார் கொழுந்தியா, அக்கா தங்கச்சி இப்படி எல்லாரும் கூட்டமாக வந்திருந்தா கொழுந்தியா சர்டிஃபிகேட் எங்கே, கொழுந்தனார் சர்டிஃபிகேட் எங்கே, மாமியார் சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஒரு பெரிய ஃபைனாக போட்டு லம்பாக பிடுங்கியிருப்பார் நம்ம தமிழ்நாடு போலீஸ். அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. சரி, இந்த பிரச்சனை தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோவை போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்டை பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே தலையை சுற்றுது. ப்ரூஃபை கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே, எதுக்குடா இப்படி பதறீங்க? போலீஸ் டிட் ஹிஸ் ஜாப் வெரி வெல். தமிழ்நாடு போலீஸ் பணி சிறப்பு. அதுக்கு ஒருத்தர் பதில் கொடுத்துருக்காரு, அன்மேரிட் கப்புள்ஸ் ஆல்சோ கேன் ட்ராவல் அண்ட் ஸ்டே, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு ஒருத்தர் பதில் கொடுத்துருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குடா வெண்ண, திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் மேஜர் அதாவது 18 வயசுக்கு மேலே இருந்தால் யார் கூட வேணாலும் தங்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு. ஆஹா, உடனே உள்துறை அமைச்சர் இதில் தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும். உள்துறை அமைச்சர் வரைக்கும் போயிட்டார். காவல்துறையினர் தனது அதிகாரத்திற்குள் கட்டுப்பட்டு எதையும் பேச வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்ற பார்வையில் பார்ப்பது தவறு. அப்படியே கணவன் மனைவி அல்லாதவராக இருந்தாலும் அவர்கள் செல்வதில் என்ன இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? விபச்சார விடுதிகளில் காவல்துறையினர் சென்று பணத்தையும் பெற்றுக்கொண்டு படுத்து எழுந்து வருகிறார்கள். இது இல்லை என்று அவர்களால் கூற இயலுமா? அனைத்து காவல்துறையினரையும் குற்றம் சுமத்தவில்லை. பெரும்பாலான காவல்துறையினர் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அனைத்து விதமான முறையற்ற செயல்களுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வணக்கமும் வைத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். இவை அனைத்தும் மக்களுக்கும் தெரியும், காவல் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். மொத்தத்தில் காவல்துறையினருக்கு தகுந்த பயிற்சி அளிக்க வேண்டும். இதுதாங்க சரியான கமெண்ட். ஒரு பொண்ணு வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு அவர் அக்கறையோடு கேட்குறாரு. அடங்கொக்க மக்கா, லவ் சொல்லி சுற்றி ரேப் பண்ணி மர்டர் ஆன பிறகு இதே போலீஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ அட்வான்ஸாக காப்பாற்றுறாரு. ஒக்க மக்கா, அட்வான்ஸாக காப்பாற்றுறாராம். குட் ஹியூமன் தட் போலீஸ். எஜுகேஷன்னு சொல்லி அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அடங்கொக்க மக்கா, என்னடா கடைசியில் அடுத்தவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான், இதுக்கு என்னடா ப்ரூஃப் வச்சுருக்கிற டேய்? அந்த பொண்ணும் பையனும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு வீடியோவிலேயே ஒத்துக்கிறாங்க. அடுத்தவன் பொண்டாட்டின்னு உனக்கு எப்படா தெரியும்? உன் பொண்டாட்டியாது, நீ எப்படி அதை ப்ரூவ் பண்ணுற? அட லூசு பையில. ஏண்டா தமிழ்நாட்டு மக்களின் மானத்தை வாங்குற? கோர்ட் விதிமுறை எதுவும் உனக்கு தெரியாதா?
அதானே இந்த 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 போலீஸுங்க காக்கி சட்டையை போட்டால் போதும், மொத்த கோர்ட்டையும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அவங்க போடுறது தான் சட்டம், அவங்க போடுறது தான் ரூல்ஸு, அவங்க பேசுகிறது தான் சரி. சட்டம் அப்படின்னு நீங்கள் பேசிட்டிங்கனாவே செவுளில் அறைவாங்க. சட்டத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறியாடா, மொத்த கோர்ட்டும் என் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு அந்த போலீஸ் வந்து நமக்கு பாடம் எடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு மானம் ஒரு கேடா. ஒருத்தர் குட் போலீஸ் சூப்பர் அப்படின்னு கமெண்டு, இன்னொருத்தர் பார்த்தா மென்டல் போலீஸ் இவன். இது எது உண்மை? அந்த போலீஸ் மென்டலா இல்லை குட்டா? எந்த ஒரு மேஜரும் யார் கூட வேண்டுமானாலும் தங்கலாம் என்று சட்டமே இருக்கிறது. அதாவது குடும்பமாக நம்ம போகிறோம் அப்படின்னா மாமனார் மாமியா கொழுந்தனார் கொழுந்தியா சித்தப்பா பெரியப்பா இப்படி நம்ம ஒரு கூட்டமாக போனோம் அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். இவர் தான் எங்கள் மாமனார் அப்படின்னா மாமனார் சர்டிஃபிகேட்டை காட்டணும். இதுதான் எங்கள் மாமியானா மாமியார் சர்டிஃபிகேட்டை காட்டணும். அது என் கொழுந்தியா அப்படின்னா கொழுந்தியா சர்டிஃபிகேட்டை காட்டணும். கல்வி அறிவு ரொம்ப முக்கியம்னு அந்த வீடியோவில் திரும்ப திரும்ப அந்த பசங்க சொல்கிறாங்க. அதை கேட்காம இந்த போலீஸ்காரர் வந்துட்டு திரும்ப திரும்ப மேரேஜ் ப்ரூஃப் இருக்கா, இல்லைன்னா வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்கிறாரு. அருமையான சம்பவம் செய்த அதிகாரி. யோ, அந்த போலீஸை தான் இங்கே சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த போலீஸை தான் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐ சப்போர்ட் போலீஸ் இன் திஸ் கேஸ். அடங்கொக்க மக்கா, ஜே எங்கே இருந்துடா வரீங்க? போலீஸ் டூயிங் கரெக்ட் ஒர்க்கு. அங்கொக்கா மக்கா உங்கடா டேய், கமாண்டை படிக்கிறதே ஒரு மாதிரியாக இருக்குடா, தலையை சுற்றுதுடா. எந்த நாட்டில் எங்கே வாழ்ந்துட்டுருக்குறோன்னே தெரியலையே. படித்த பசங்க தானே இப்படி கமாண்டை போடுறாங்க. என்ன இது, படித்தாலும் பிரயோஜனம் இல்லை போல். போலீஸ் கேட்பது சரியே. சிலர் இப்படி தவறாக இல்லீகல் தம்பதிகள் டூர் வரும் இடத்தில் பிரச்சனைகள் வந்து கொலை தற்கொலை என விபரீதங்கள் நடந்து விடுகின்றன. ஏதோ பாதிக்கப்பட்டவர் போல். இதுக்கு மாமியார் சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதான் சொல்கிறாரு. கேட்டால் என்ன தவறு? காவல்துறை வரைமுறை என்பது அரசியல் அமைப்புக்குள் வழங்கியிருந்தாலும் அதனை எல்லையா காவல்துறை எடுத்துக்கொள்ள இயலாது. ஐயையோ, காரணம் பல வழக்குகள் ஆதாரங்கள் அடிப்படையிலே தீர்ப்புகள் நிச்சயிக்கப்படுகிறது. அடாடாடா, என்னடா அது இவ்வளோ எழுதியிருக்காரு. ஆனால் இந்த வீடியோவில் அந்த பெண்ணின் ஆதார் கார்டு காட்டினால் போதும் என்கிறார் சம்பந்தப்பட்ட நபர். அந்த ஆதார் கார்டு என்பது ஒருவர் இவர்தான் அந்த நபர் என்பதற்கான அடையாளமே. ஆனால் அந்த குற்றம் பெண் எதற்காக இவர்களுடன் பயணிக்கிறார், இவர்களில் தொடர்பு என்ன என்பதை போலீஸ் கண்ணோட்டத்தில் சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடியும். அப்படி சந்தேக கண்ணோட்டத்தில் பார்த்து விசாரிக்கும் பொழுது பல வழக்குகளில் தலைமறைவான குற்றவாளிகள் பிடிபடுவதும் சில சமயங்களில் தவறான முறையில் ஆள்கடத்தலில் ஈடுபடும் நபர்களை பிடித்தும் உள்ளனர். அதனால் கேரளா போலீஸ் அறிவாளி தமிழக போலீஸ் வரைமுறை மீறி சோதனையில் ஈடுபட்டனர். அதை கேட்கக்கூடாது, அதற்கு சட்டத்தின் அனுமதி இல்லை என்று கூறுவது பைத்தியகாரத்தனமானது. அடங்குக்கா மக்கா, சட்டத்தையே மதிக்காதன்னு முக்கி எழுதி வச்சுருக்கான் ஒரு பையன். லூசு பயல. சட்டத்தை மதிக்காத, போலீஸ் சொல்கிறத மதி, கோர்ட்டை மதிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறியே. அப்படி எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு சட்டம்? அதையெல்லாம் மதிக்காதன்னு சொல்கிறியே. நீ எப்படிப்பட்ட அறிவாளியாக இருப்ப? உனக்கு கண்டிப்பாக படிப்பறிவு தேவை. படி தம்பி, படி. கேரளா மக்கள் அவர்கள் மாநிலத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு எல்லைக்குள் உள்ள வரும்பொழுது காவல்துறை கேட்கும் ஆவணங்களை காண்பித்து செல்ல வேண்டும். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதானே? ஏன் தேவையில்லாமல் காவல்துறையை வேலை செய்ய விடாமல் கேள்வி கேட்க வேண்டும்? இது உங்கள் மாநிலம் இல்லை, தமிழ்நாடு. லூசு பயல காரி துப்புறாங்கடா. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் காரி துப்புறாங்க. போலீஸ் எதை கேட்டாலும் கொடுக்கணுமா? போலீஸ் எதையெல்லாம் கேட்குறாங்க தெரியுமா? கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் பகுதியில் ஒரு டிஎஸ்பி நைட்டு 12:30 ஃபோன் பண்ணி ஒரு அம்மா கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? அதையெல்லாம் கொடுக்க சொல்கிறியாடா? போலீஸ் என்ன கேட்டாலும் கொடுக்கணுமா?
ஆ? இதே சந்தேக பார்வை ஏன் அந்த கள்ளக்குறிச்சியில் வரல, ஸ்ரீமதி சாவில் வரல? எங்கே வரும்? இப்படி ஏதோ ஒரு வண்டியை நிறுத்தி அவன் 150 கொடுக்கல அப்படின்னா தான் சந்தேகம் வரும். எதையும் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா சந்தேகமும் வரும். லாயர் லிங்கம், ஆட பாவி, யோ நிஜமாவே நீ லாயர் தானா? வாகன சோதனையில் போலீஸார் கேட்டால் அடையாள அட்டை காட்ட வேண்டும், அது பெண்களுக்கான பாதுகாப்பு. காட்ட வேண்டிய தேவை இல்லை, காட்டாவிட்டால் வழக்கை பதிவு செய்துவிட்டு ஆட்களை விட வேண்டியது தானே, விவாதம் தேவையில்லை. ஒருவேளை அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இல்லை, வண்டிக்கு புக்கு இல்லை அப்படின்னா கூட என்ன பண்ணணும்? வழக்கு பதிவு பண்ணு. வழக்கு பதிவு பண்ணிவிட்டு நீ போன்னு தாட்டி விடு. அதை விட்டுட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குதா, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதா, அண்ணங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நின்றுன்னா நீ வேற எதையோ எதிர்பார்த்து நிற்கிறேன்னு தான் நாங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் உண்மை. வரக்கூடிய வாகன பயணிகளிடம் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நமது நாட்டில்தான் விபச்சாரம் அரசின் அங்கீகாரம் பெற்று நடக்கின்றது. மதுவை அரசே விற்பனை செய்கின்றது. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக பயணித்தால் உடனே அவர்களுக்குள் திருமண பந்தம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது. இது எந்த வகையான சட்டம்? அல்லது இவர்கள் கேட்பது நியாயமா? இதை தமிழக காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனித்து இனி இது போன்று நடக்காமல் பார்ப்பது இரு பாலினத்திற்கு மட்டுமல்ல, இரு மாநிலங்களுக்குமே ஆன நட்புறவை பலப்படுத்தும். அருமையான கமெண்ட்டுங்க. 100% பணத்துக்காக இவர்களை தடுத்து நிறுத்தியது காவல்துறை. காவல்துறை வருமானம் வராத எந்த செயல்களிலும் ஈடுபடாது. உதாரணமாக எலெக்ஷனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொண்டு போனால் அதை பிடிக்காது. ஏன்னா அதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இவரிடம் பணம் பறித்து கொள்ளலாம். என்னவென்றால் கோர்ட்டுக்கே போனாலும் கேஸ் நிற்காது. பசங்க சரக்கில் இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பார். வடக்கில் அரசு அங்கீகாரத்துடன் மட்டுமே 15 இடங்களில் சிவப்பு விளக்கு பகுதி என்ற பெயரில் விபச்சாரம் நடக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க ஆள் இருக்கா? டிஸ்மிஸ் தி போலீஸ். முதல்ல அந்த போலீஸை தூக்கி எறிங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு அரசு அதிகாரி ஆவணங்கள் கேட்டால் முறைப்படி தர வேண்டும். அடங்கொய்யால. இஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரிக்வெஸ்டிங் சம் ப்ரூஃப் ஃபார் லா அண்ட் ஆர்டர், மொக்கா மக்கா, லா அண்ட் ஆர்டர், செக்யூரிட்டி ஹாஸ் நீட் டு சப்மிட் விச் இஸ் பப்ளிக் பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உய்யால பாதி தமிழும் பாதி இங்கிலீஷும் கலந்து எழுதியிருக்கான். படிச்சிருக்கான் தம்பி, படிச்சிருக்கான். பொள்ளாச்சி கனகராஜ் கிட்டுசாமி. கிட்டுசாமி படிச்சிருக்க தானே? ஆங்கிலத்தில் எல்லாம் மாற்றி எழுதி வச்சிருக்கு. ஆனால் மண்டையில் மூளை இல்லாமல் போச்சே. படிப்பறிவில்லாததுகள் அரசு வேலை பார்த்தால் இப்படித்தான். படிப்பறிவே இல்லாதவன் போலீஸானா இப்படித்தான். அப்படியெல்லாம் இல்லைங்க. படிச்சுட்டா மட்டும் போதாதுதான். இன்றைக்கி கமாண்டு போட்டவன் அத்தனை பேரும் படிச்சிருக்கானே. என்னென்னு கமாண்டு போட்டு வச்சுருக்கானுவ? எப்படி கமாண்டு போட்டிருக்கானுவ? ஐயோ, படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஞானம் வேணும், ஞானம். அடுத்து நிலவு அமுதன் அப்படின்னு ஒருத்தர், அவரும் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு செமையாக இருக்கிறாரு. ஃபுல்லாக படிச்சிருப்பார் போல். நிறைய படித்ததுனால மூளை குழம்பி எப்படி கமாண்டு போட்டிருக்காரு பாருங்க. காவல்துறை செய்தது சரியானது. அவனுங்க முகரக்கட்டையெல்லாம் அப்படி இருக்குது. அதனால் அவருக்கு சந்தேகம். சந்தேகத்தை தீர்த்து விடுங்கள், அவ்வளவுதானே. இதற்கெதற்கு வீடியோ பதிவு செய்து தேவையில்லாத சீனை ஏற்படுத்துகிறீர்கள்? நிறைய படிச்சிருக்காருல்ல, அத்தை மூளை பிதுங்கி அப்படி கமாண்ட் வழியாக வருது. நிறைய கமாண்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரருக்கு ஆதரவாக தான் வருது. ஏன்னா நம்மளும் வண்டி ஓட்டிகிட்டு போகணும்ல. ஒருவேளை அந்த கமாண்டையெல்லாம் படிச்சுட்டு போலீஸ்காரர் குறுக்க நின்னா என்ன பண்ணுறது? அடடா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இனி ஒவ்வொரு பெண்களின் கழுத்தில் கணவனின் புகைப்படத்தை போட்டுக்கொண்டு நடந்தால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வராது. எப்படியெல்லாம் காவல் அதிகாரிகள்
எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நல்ல திட்டங்கள் எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க நல்ல காவல் அதிகாரிகள். அத்தனை பேரும் படித்தவனுங்க தான் இப்படி கமாண்டு போட்டிருக்கானுங்க. நாடு எங்கே போகுதோ போகட்டும், அது பாட்டுக்கு போகட்டும், கூட சேர்ந்து நம்மளும் அப்படியே போவோம். வணக்கங்க.